ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கோயம்புத்தூர் டு கோவா ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்பு நாங்கள் எப்படி போனோம், லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம், எப்படி டிக்கெட் எடுத்தோம், இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் டு கோவா லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணனால டேரெக்ட் ட்ரெயின் வந்துட்டு எங்களால் போட முடியல. ஸோ என்ன பண்ணோன்னா கனெக்டிங் ட்ரெயின் ட்ரை பண்ணோம். கோயம்புத்தூர் டு மங்களூருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து மங்களூர் ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். காலையில் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு அங்கே மங்களூரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணாங்க. அங்கே மங்களூர்லேருந்து 9:30க்கு மட்கோன் போகிற ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிட்டோன்னா மட்கோன் வந்துட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. மட்கோன்லேயே 2 வீலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மட்கோன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டோம். ஹாலிடேஸ்ன்றதுனால 500, 600 ரேஞ்சில் தான் நமக்கு பைக்கு கிடச்சிச்சு. மற்ற நாள் பார்த்திங்கன்னா 350 கிடைக்கும். பட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா 600 தான் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் எடுத்துட்டோம். மட்கோன்லேருந்து மேப்பு போட்டு நம்ம கலங்குட்டை போயிட்டோம். ஸோ கலங்குட்டை பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர், 40 to 46 கிலோமீட்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பைக்கோட கண்டிஷன் எல்லாம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. வழியில் எங்கேயாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்றதே ஒரு பயத்தோடு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். கலங்குட்டை பக்கத்துலேயே ரூம் கிடச்சி ரீசனபுளாக தான் இருந்துச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா 1000 per டேக்கு ரூம் கிடச்சிச்சு. நம்ம மட்கோனில் இறங்கும்போது நம்மளை வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது, நார்மலான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்த்து கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கலங்குட்டையில் ரூம் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா கலங்குட்டை நியர்பை தான் பாகா பீச் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நார்த்து கோவா ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கலங்குட்டை வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே எடுத்துட்டோம். எடுத்த அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா பாகா பீச் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாகா பீச்சோட என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோமே. அந்த பீச் போகிற வழியில் இருக்கிற கடைகள், அப்புறம் நிறைய பார் இருக்குது, பார்ட்டி நடக்கும். ஸோ நம்ம போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பென்சஸ் தான். இங்கே வந்துட்டு நம்ம நார்த் இண்டியன் பீப்புள்ஸோட கடைகள் நிறைய இருக்குது, தமிழ் பீப்புள்ஸோட கடைகள் இருக்குது. பட் எங்கே போனாலுமே காஸ்ட்லி தான். நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா 300 to 400 ஆகும் பெர் பர்சனுக்கு. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டிங்கன்னா 1000 rupees இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை சாப்பிட முடியாது. ஸோ ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. அது இல்லாமல் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு இருக்கும். ஒரு சில டிஷர்ட் பார்த்திங்கன்னா 150, 250 இருக்கும். பட் மேஜரான கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணுன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். 600, 700 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 100, 200 போட்டிருக்காங்கல்ல, அது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ் மட்டும்தான் 150 அந்த ரேஞ்சில். பாகா பீச்லேயும் பார்த்திங்கன்னா இது நடந்து போகிற வழியிலேயே நிறைய வந்துட்டு பார் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பே பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பீச் ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்ட்டி இருக்கும், அவுட்டோர் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் நாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்துட்டு இப்போ பீச் தான் போக போகிறோம். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பீச் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்கும், அங்கே ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா பாகா பீச்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பீச் இருக்குது. அஞ்சுனா பீச்சும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பீச்சை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அஞ்சுனா பீச்சும் சரி, பாகா பீச்சும் சரி, ரெண்டுமே மல்டிபிள் பீச்சஸ் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாலேயும் ஒவ்வொரு மாதிரி பார்ட்டி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாகா பீச்சோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் டிஜே பார்ட்டி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிஜே பார்ட்டி அட்டன் பண்ணுறது ஃப்ரீ தான். நீங்கள் யார் வேணாலும் போய் அட்டன் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா பீச்லேயே பார்த்திங்கன்னா குஷன் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு, நீங்கள் அங்கேயே உட்காந்து பீச் ரசித்த மாதிரியே சாப்பிட்லாம். ஸோ பார்ட்டி பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 4 ரெஸ்டாரண்ட் லைனாக இருக்குது. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணால் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி இருக்கும், டிஜே பார்ட்டி இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஜே பார்ட்டி ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான், உங்களுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லிக்யூரும் சாப்பிட்டுக்கலாம், ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போய் டிஜே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா போய் டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்த்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு எங்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம், டோட்டலாக நாங்கள் வந்துட்டு 4 days தான் பிளான் பண்ணியிருக்கோம். வேறு எங்கெங்கே சுற்றி பார்த்தோம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.